ஆமா என் மரக்காட்டு காளையா ரேஸ் மாடியா ரேஸ் காளையா? ஆமா ரேஸ் காளைனா என்ன அடையாளம் என்ன இருக்கும்? வச்சிருக்காங்கல்ல. ஓ இதுதான் அடையாளம். இதுதான் அடையாளம். இது எதுக்காக வைக்காங்க அந்த இது வந்து இந்த ஓட்டத்துக்கு அப்படின்னா விறப்ப உடம்புக்கு கால் கை வேற இருக்காது. எவ்வளவு சொல்றீங்க? நாங்க ஒரு 60 ரூபா சொன்னோம். ஒண்ணா அந்த குட்டமத்திரம் சொல்றாங்க. எதை? அந்த மேல குட்டமத்திரம் சொல்றோம். இதா? இதுல என்ன ஸ்பெஷல் நினைச்சப்ப 60 ரூபா சொல்றீங்க காலைக்கு? ரேஸுக்கு போறாங்கல்ல அது சொல்றாங்க. ஒரு ரேஸுக்கு பிடிச்சவங்க இதை கொண்டு போறாங்களா? ஆமா கொண்டு போய் சூடெல்லாம் வச்சிருக்கலாம். ஆமா சூடு வச்சிருக்கு. அதுக்கு சூடு வச்சிருக்கு பெருசுக்கு. இதுக்கு வைக்கலையா? அதான் பழக்குவாங்க. தான் பழக்குவாங்க. ஏற்கனவே ஓடினதானா? ஓடின மாடு வாங்கின மாடு. ரேஸ்ல பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கா? பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கு. பிரைஸ் அடிச்சிருக்கு. மேல குட்டை நாங்க அந்த குட்டம் தான் சொல்லுவோம். எங்களுக்கு வந்து கரெக்டா மராத்தலானே. என்ன காரணத்துக்கு இதை கொண்டு வந்துச்சு? நல்ல காளையா? கொஞ்சம் காசுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கணும். பைசா தட்டுப்பாடா? ஆமா. இது பிரைஸ் அடிச்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல கொடுத்தா இதோட விலையே வேற தானே? வேற அந்த ஓடுற டைம்ல யாராவது பிரைஸ் பிடிச்சுன்னா அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமா அதான் லட்சக்கணக்கில் வாங்கணும்னா மாடை அவங்க தான் வாங்கணும். அதுக்குள்ள பயிற்சி கிரிச்சி எல்லாம் தாங்க செம்மையா இருக்கும் சார். வேற ஒண்ணு அந்த கயிறு உரி விட்டாச்சுன்னா மாடை பிடிக்க முடியாது. அதனால பறக்குமா? இப்ப பேர் என்ன பேரு? மயில குட்டையா? மயில குட்டை. ஓகே. எந்த ஊர்ல கிடந்த மாடு என்ன சேப்போம்? மரத்தலை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் மருதமுத்தூர்னே. இந்த மாட்டோட ஸ்பெஷல் என்னன்னாச்சு? ஸ்பெஷல்னா நமக்கு வந்து மாடு நரம்பு கொடி பிடிச்சுக்கிட்டு மாடு கட்டை சைஸ் இருப்பிலாட்டு எந்த வெயிலுக்கு மழைக்கு தாங்கும் நமக்கு. அதனால ரொம்ப பிடிச்சிட்டு நல்ல பால் நீடிச்சு கறக்கும் அந்த மாடு. 2000 கிராரி தான் பல்லு 6 பல்லு. அதனால ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அதான் வாங்கினேன். பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? ஏன்னா அவங்க வந்து 7 சொல்லிருக்காங்கண்ணே. கன்ஃபார்மா ஒரு 3.5 7 சொல்லியிருக்காப்ல. நம்மகிட்ட ஒரு 8 லிட்டர் 9 லிட்டர் வரைக்கும் கறக்க வச்சிருவோம் அந்த மாட்டை. அப்படியா? ஆமாண்ணே. என்ன தாராக மாடு இப்ப பேணுதல் தான் இருக்கிறேன். அதான் தீவனம் எல்லாமே கம்மியா தானே இருக்கு அந்த மாட்டுக்கு. பேணுதல் எல்லாமே கம்மி. என்ன தீவனம் குடிப்பீங்க? நல்ல மாடு நமக்கு வந்து இயற்கையா மேயிறது ஒண்ணு. பின்னா பருத்தி கொட்டை வைப்போம், கோதுமை தவிட வைப்போங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி சத்தான இந்த லிவர் டானிக் எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா செலவழிக்கவே தப்பு இல்லைண்ணா. மாடு நீடிச்சு கறக்குமானே. நமக்கு பொருள் வந்து நமக்கு அப்படி இருக்கு, அழியாம அப்படி இருக்குமானே. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? என்ன காலைங்க தானே. இனி ஒரு 15 நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டி நல்லா வளர்த்துட்டு பாருங்க. கண்டியா ஜம்மன் இருக்குண்ணே. உங்களுக்கு எனக்கு 28 வயசு ஆகுதுண்ணே. ஏன்னா நான் வேலையும் பாக்குறேன், குடோன்ல வேலை பாக்குறேன். வந்து மாடு கிடைக்கிறேன். என் மாப்பிள்ளைக்கு அவங்க வந்து மாட்டுல ஒரு 20 மாடு பொறுக்காப்ல, 40 வேலையாடு வச்சிருக்காப்ல. இந்த தொழிலை பத்தி சொல்லுங்க. இந்த தொழில் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். தொழில் பண்றவங்க என்னைக்கு ஜெயிப்பாங்க, தோத்து போக மாட்டாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க ஒரு 20,000 சம்பளம் எடுக்காங்க. ஏன் இன்ஜினியரிங் படிக்கவங்களே இப்போ கொத்தனார் வேலை போயிட்டு இருக்காங்க. டெய்லி 600 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க. இல்ல ஒரு 20 ரூபா 30 ரூபா சம்பளம் எடுத்துடலாம். மாசம் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். நம்ம இயற்கையா டெய்லி மேட்ச் கொண்டு வந்தா 20 ரூபா சம்பளம், 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் சம்பளம் எடுக்கலாம். யாருக்கு நிக்கணும், நான் வேலைக்கு போகணும் வைக்கணும், யாருக்கும் கேட்டு நிக்கணும். சொந்த தொழில். சொந்த தொழில். இன்னைக்கு சந்தைக்கு வந்தாலே அழகான மாடுனா கண்ணுட்டி பொடிசா இருக்கா. எவ்வளவு நாள் இருக்கும்னாச்சி? நாடு கிராஸா? சுத்தமான நாட்டு மாடு. சுத்தமானதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஒரு புதுசா ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதா? திமிழ் லைட்டா இருக்கு. மாடு நல்ல இனத்துல இருக்கும். வீட்டுக்கு தான், பாலுக்கு தான். வீட்டு பாலுக்கு பரவாயில்ல. கண்ணுட்டியை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு கிளியரா பாத்துக்கிட்டு. நாட்டு மாடுல ரொம்ப இதா இருக்கு. வீட்டு பாலுக்கு எதுக்கு கிடைச்சி? நாட்டு மாடு வர ஹெச்சப்பாங்களா அது வாங்கலாம். இது நாட்டு பால்ல இருக்கிற சத்து அதுல இருக்காது. அதனாலதான் நம்ம இத வாங்கி வாங்குறது. எல்லார் வீட்லயும் ஒரு நாட்டு மாடு இது வாங்குறது நல்லது. பால் கண்ணுட்டி போக ஒரு 1 லிட்டரு 1.5 லிட்டர் தான் இருக்கும் ஒரு நேரத்துக்கா. ஒரு நேரத்துக்கு. ரெண்டாவது தானே இது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து. எத்தனை 6 7 8 10 வரைக்கும் வச்சு. நாட்டு மாடு தான் வேணுமா? சுத்தமான நாட்டு மாடு வேணும் தான் வந்தோம். தம்பிக்கு தான் வாங்கியிருக்கு. நினைச்ச மாதிரி அமைஞ்சுக்கிட்டாங்க. மாடுகள் நாட்டு மாடுகள் எப்படி இருக்கு வரத்து? இன்னைக்கு வரத்துகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. குணங்கள் எப்படி இருக்கு? டக்குன்னு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்களா? குணங்கள் ரொம்ப தங்கமா இருக்கு. பாருங்க என்ன பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. குணங்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால குணம்னா நீ நல்ல குணம். சந்தைக்கு வந்தாலே டாப் மாடு. ஆமா நாட்டு மாடு. ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் வடக்கத்தி நாட்டு மாடு. சாத்தூர் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா. எவ்வளவு சொல்லுதீங்க? 40,000 ரூபாய் சொன்னேன். இது வித்துட்டா இல்ல விற்காம போகுதா? கேட்டா விற்போம், இல்லைன்னா வீடு கொண்டு வரும். நாட்டு மாடுல இவ்வளவு செவல கலர் இருக்குமா? இருக்கு. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 2 1.5 இருக்கும். கண்ணுக்குட்டி குடிச்சது போக ஒரு வீட்டுக்கு அம்சமா இருக்கும். ஆமா வீட்டுக்கு தேவையான பால் இருக்கும். ஜெர்சி மாட்டோட இதுல உள்ளது சத்து. நாட்டு மாட்டு பால் குடிச்சா சுகர் வராது, அது வராது, இது வராது. அது உண்மைதானே உங்க அனுபவத்துல? இது பால் கறக்க விடுமா பொம்பளை ஆட்களை? அழகா கறக்கும். குளத்துக்கு தங்கமா இருக்கா? தங்கமா இருக்கும். இந்த செல்ல எடுத்து வச்சிருக்கோம். பால் கறக்கும் போது செல்ல எடுத்து வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா. ஒண்ணு இல்லையா? ஒரு இது இல்ல அடிக்குது லைட்டா. கண்ணுட்டி விடாம இருக்கோம்ல. கண்ணுட்டி விட்டா ஒண்ணு கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி ஆனாச்சு? பட்ட கண்ணுட்டி. இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இருக்கு. இந்த மாட்டோட அருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருந்தாலே லட்சுமி சேரும்பாங்க. இது வாங்கி கொண்டு வந்தோம்னா ஆராத்தி எடுத்தா வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்க. வருங்காலத்துல எல்லாருமே ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும். வளர்ப்பாங்க.
இனிமே இப்பதான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே ஒரு தான் வளர்ப்பாங்க. வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கலோ ஒரு நாட்டு மாடை ஒரு சொத்தா சேர்த்து வைங்க. ஆமா, சுகர் பிரஷர் நோய்கள்ல இருந்து விடுபடுங்க. எல்லா நோயில இருந்து விடுபடணும்னா ஒரு நாட்டு மாடு வளங்க வேணும். ஒரு மாடு வளங்க. அண்ணாச்சி இந்த மாடு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? நாகர்கோவில். இவ்வளவு மாடு பாத்துக்கிட்டே இருந்தீங்களா? இந்த மாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? கடைசி இனி சும்மா போற என்னத்து ஒண்ணு வாங்கிட்டு போவேண்டிதான். வாங்கிட்டு வரீங்களா? ஆமா, 28 கேட்டாவ. கடைசியில முடிஞ்சது 23. பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 5 லிட்டர் இருக்கும். 3-2 அவங்க சொன்னது. அவைய 3-2 சொல்லி இருக்காவ. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். கண்ணுக்குட்டி உண்டா இல்லையா? ஆமா, கண்ணுக்குட்டி என்ன கிடக்குது. ஓ, இதான் கண்ணுக்குட்டியா? ஆமா, ஓகே. கண்ணுக்குட்டி காளைங்கண்ணா காளையங்கண்ணு. 23 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்களா? போட்ட அமௌண்ட் எவ்வளவு நாள் எடுக்கலாம்? எப்படி எடுப்பீங்க? இது 6 மாசத்துல எடுக்கலாம். எவ்வளவு அண்ணாச்சி 1 லிட்டர் பால்? 50 ரூபா. வீட்டுல கொடுத்தா 50 ரூபா. சொசைட்டினா 36. நீங்க வீட்டுல குடிக்கலாம், சொசைட்டில குடிக்கலாம். சொசைட்டி தான். 36 ரூபா கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படியா வேற என்ன செய்யுதுக்கு? வீட்டுல குடுக்கலாம்ல, 50 ரூபா கிடைக்கலாம். வீட்டுக்கு கொண்டுல கொடுக்கணும். ஒரு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். 3 ஏத்துது. 3 ஏத்து முடிஞ்சிருக்கும். கரெக்டா தனித்தனியா சொல்லுங்க பாப்போம். மாட்டோட மதிப்பு எவ்வளவு? கண்ணுட்டியோட மதிப்பு எவ்வளவு? மாட்டோட மதிப்பு ஒரு 19 ரூபா இருக்கும். 19 ரூபா. கண்ணுட்டி 4 ரூபா. 4 ரூபா. ஓகே, அதுதான் உங்க கணக்கு. ஆமா, மாடு வாங்க பட்சத்துல இப்படிதான் வாங்கணும். கண்ணுட்டி இருந்தாலும் ஆமா. வெளியே மேய்ச்சல் கீச்சல் எல்லாம் போமா. வீட்லயே போட்டு வளர்க்கியதா. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒண்ணு வாங்கினேன். வீட்டுல தான் கிடக்கு. வாங்கி யாரும் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? நம்ம சொந்த யூஸ் மட்டும். சொந்த யூஸுக்கு தான். இந்த மாடு வளர்ப்ப யார் பாக்குறா வீட்டுல? அப்போ நம்ம வீட்டம்மா பாப்பாங்க. பெண்களுக்கு ஏத்த தொழில் தானா? ஆமா, நான் சொல்லி படிச்சவன் நாய் வளர்க்கான், படிக்காதவன் மாடு வளர்க்கான். படிச்சவன் மாடு வளர்க்க, இந்த நாய் வளர்க்கான். படிக்காதவன் மாடு வளர்க்கான். அவ்வளவுதான். இல்ல படிக்க ஸ்கூல்ல சொல்லுதாங்கல்ல, நீ படி மாடு வைக்கதான் லாய்க்கு. முன்னால மாடு மேய்ச்சி நஷ்டம் ஒண்ணும் இல்ல. இப்போ 5-6 மாடு வளர்த்தாலும் உங்களுக்கு 20 ரூபா தாண்டிடாத சம்பளம். தாண்டிடும். அதுக்கு கஷ்டப்படணும், உழைக்கணும், ஆர்வமும் இருக்கணும். ஆமா, மாடை கட்டி போட்டுட்டு பின்னாடி வைக்கல் போட்டா காணாது இல்ல, முன்னாடி இல்ல வைக்கல போடணும். உங்க ஏரியால இட வசதி கிடையாதுல்ல? ரொம்ப எங்க ஒரு பக்கத்துல நல்ல இடம் கொஞ்சம் இருக்குது. மேய்ச்சலுக்கு இடம் இருக்குன்னா பூவானி ஹெச்எஃப் கருப்பு வெள்ளை 28 சொன்னாங்க. நாங்க 24.5 வாங்கிருக்கோம். பால் எவ்வளவு இருக்கும்? பால் இப்போ 2-4 இருக்குன்னு இருக்காங்க. பூவானிக்கு இதுதான் மேலப்பாளையம் தான் சந்தையா? ஆமா, பக்கத்துல தான் சந்தை. பாக்குறது கொஞ்சம் லட்சமா இருந்துச்சு. லட்சணமா இருந்துச்சு. ரெண்டாவது மாடு நல்லா கொஞ்சம் பார்வையாவும் பாக்குறோம். வீட்டுல பொம்பளை பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. வேற மாடெல்லாம் கொஞ்சம் மெலிவு அப்படிமா இருந்துச்சு. அது மனசுக்கு பிடிச்சிச்சு, வாங்கியாச்சு. பொம்பளைகள் கறக்கலாமா? கறக்கலாம், யாருனாலும் கறக்கலாம். யாருனாலும் கறக்கலாம், ஒரு பிரச்சனை. பார்த்தா வாங்கிருக்கோம். ஹெச்எஃப் வெயிலுக்கு அவ்வளவு தாங்காதுன்னு சொல்லுவாங்களா? அதான் எப்படி? மரத்தை என்னதான் மேஞ்ச மாடு தான் சொல்லிருக்கேன். காட்டுல மேஞ்ச மாடு தான் சொல்லியிருக்கேன். எத்தனை மாடு பாத்தீங்க இதை வாங்குறீங்க? நாங்க பார்த்தோம் ஒரு 10 மாடு பார்த்தோம். 10-12 மாடு மேல பார்த்தோம். பார்த்துட்டு இது பிடிச்சிருந்துச்சு. அது 10 பால் மாடு வேற. 4 சென்னை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெயினா. அப்படியே எத்தனை மாசம் சென்னை? 4 மாசம் சென்னை இருக்குன்னு இருக்காங்க. 3 ஈத்து ஈனி இருக்கு. இன்னொரு 4 ஈத்து கூட வைக்கலாம். வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? ஒரு 2 மாடு கிடக்கு. யாரு பாக்குறது? நீங்களா வீட்டம்மா? அண்ணன் வீட்டம்மா பாப்பாங்க. ஜெயிக்கலாம்னா மாடு வளர்த்தா ஜெயிக்கலாம். எந்த பொருளுமே பார்க்கணும். நம்ம வீட்டுல கட்டி போட்டுட்டாக்கலாம் ஆயிரம். அதுக்கு நேரத்துக்கு தீனி கொடுக்கணும், நேரத்துக்கு குளிப்பாடணும். மாட்டேன் கரெக்டா பார்த்தா கரெக்டா லாபம் இருக்கும். நம்மளோட ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, முழு மனசா பார்க்கணும். லாபம் தருங்கிறதுக்காண்டி பார்க்க கூடாது. மனசோட பார்த்தா கண்டிப்பா லாபம் இருக்கும். உக்கரன் கோட்டை. ஓகே, எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதான். நீங்க ஈர் கிராஸ் மாதிரி தெரியுது. வீட்டு பாலுக்கு வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு போறோம். பால் எவ்வளவு இருக்கும்? 4-3-7ங்க. ஒரு 5.5 தப்பாதுன்னு வைங்களேன். கலர் இந்த கலர் நம்ம ஏரியாக்கு சிவப்பு தான் பிடிக்கும். மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். காட்டுல மேய்ச்ச மாடு மாதிரி இருக்கு. கொம்பு என்ன மான்கொம்பு மாதிரி இருக்கு. ஈர் கிராஸ் மாதிரி தான் நமக்கு தெரியுது. 3வது தான் இருக்கும். ஈத்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? பல்லு இளம்பல்லு தானே. பல்ல பார்த்து இளம்பல்ல கொம்புல வர விழுகும். கொம்புல எப்படி வர விழும். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வர விழும். நம்ம ஏரியா வெயிலுக்குலாம் எப்படி இருக்கும் நாஜி? இருக்கு ராசனா அதெல்லாம் கிருமாடு நிறைய வளர்க்காங்க. நல்ல மாடுல கிருமாடு நிறைய ஆயிருக்கு நம்ம ஏரியால. கிருமாடு எப்படி பால் எப்படி இருக்கு? நிறைய இருக்குதா? ஒரு நேரத்துக்கு 3 லிட்டரு 3.5 லிட்டரு அப்படித்தான் இருக்கு. சிலர் 10 லிட்டர் 15 லிட்டருங்காங்களே. பருமாடுகளா இருக்கணும்ல, வளர்த்தி தரோம், உயரம் வேணும்ல. இன்னும் வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியும் அது ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு. பிடிச்சாச்சு வீட்டுல போய் ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா தான் தெரியும். சந்தையில பிடிச்சிருக்கு. நமக்கு அங்கே மேலப்பாளையம் போகலாம், அங்க கடையும் பாவர் சத்திரம் எங்க போவான் தான் செய்யலாம். இந்த சந்தையில ஸ்பெஷல் என்ன? இங்க வரீங்களா? நம்ம ஊர்ல இருந்து வண்டியை நிறைய வரும். சரி, அந்த அப்படி வராது. இல்ல எப்படி வெரைட்டி நிறைய இருக்கா? நல்லா பார்த்து வாங்கலாமா? நிறைய இருக்குதா? நிறைய இருக்கு. இந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கம்மா? மேல கொட்டுறாங்க. பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 நேரம் ஒரு 7 சொல்லிருக்காங்க. 3.5 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. இருக்குமா அண்ணாச்சி? 3.5 மடு பாப்போம். மடு பார்த்து சொல்லுங்க பாப்பா. கடிச்சு சொல்லிடுறீங்களா? இருக்கும்.
இது கெட்டுப்பால் கிடக்கா இல்லாட்டா கெட்டுப்பால் தான் கிடக்கு. கெட்டுப்பால் தான் கிடக்கும்னா சிந்துல கிராஸ் ஒரு மாடு வாங்கும் பட்சத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? புதுசா ஒரு ஆள் வாராங்க, 4 காம்பு சுத்தம் பார்க்கணும். இதுக்கு எப்படி இருக்கு காம்பு? காம்புனால ஒன்போல இருக்குண்ணே. நல்லா இருக்கு, சமமா இருக்கணுமா? சமமா இருக்கு. சுழி சுண்டு பார்க்கணும். சுழி சுழி எவ்வளவு இருக்கும்? முதல்ல ஒரு சுழியா இருக்கும், 2 சுழி வாங்க மாட்டாங்க. 2 சுழி இருக்க கூடாது. கிளிக்கொம்புனா இன்னைக்கு விலை கொஞ்சம் அதிகம் தான். இது எவ்வளவு காணும்? அப்போ உங்க மதிப்பு 20 ரூபாய்க்கு காணும். முடிஞ்ச விலை 21 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். 1000 ரூபாய் விலை கூடனா? இப்போ 2 வாங்கியிருக்கு. இது ஒண்ணு. ஆமா, அது இது ஒண்ணுனா இன்னொன்னு வாங்கணும். இதானா? ஆமா ஆமா, விவசாயி விவசாயி தான். ஓகே, இது என்ன ரக மாடு அண்ணாச்சி? இருபறை உள்ள மாடு, செர்சில இருபறை. இருபறவினா முடிஞ்சு அவங்க 18000 ரூபாய் சொன்னாங்க. முடிஞ்சது முடிஞ்சு 13 சொல்றாங்க. 13. அப்ப பால் எவ்வளவு இருக்கும்? 13. 2 நேரம் சேர்ந்து ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர். இது வந்து 12 ரூபாய் வாங்கியிருக்கு. 12. பரவாயில்லையா? நல்லா குறைச்ச மாதிரி இருக்கு. இது பால் எவ்வளவு அண்ணாச்சி? இது 1 லிட்டர் 1.5 தான் இருக்கும். 1.5 தான் இருக்கும். இது தலைத்து மாடா? ஆமா, தலைத்து. ஜங்கல் ஊர் செங்கல். என்ன எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? இப்போ நீ சுமார் தான். சுமார் தான். விலை குறவு தானே? ஓகே, 20 ரூபாய்க்குள்ளே முடிச்சிட்டீங்களா? 20 ரூபாய் மாடு 15 12 13. 20 ரூபாய்க்குள்ளே 12 13 தான். ஓகே, வாங்கணும்னா மக்கள் வரலாம். ஆமா, இது கொலை சேரும். அது 28 40 சொல்லி 30னா 28 கரெக்டா? பால் 4 3 இருக்கு. 4 மூணுக்கு 30,000 சரிதானா விலை? என்ன ரகம் இது? இது பிரீசன். பிரீசன். இது எவ்வளவு முடிஞ்சு? இந்த கண்ணுக்குட்டி ஜெர்சினா? ஜெர்சி. 15 ரூபா கேட்டாங்க, 12 ரூபாய்க்கு முடிச்சோம். கண்ணுக்குட்டினா? ஆமா, பசு ஜெர்சி டேரி. கிடாரி வாங்கினாலும் நம்ம என்ன நன்மை? நம்ம கிடாரி வாங்கி வளர்த்து விற்கணும். விற்கிறதுக்கு தானே? அது எவ்வளவு பெரிய மாடு? பெரிய மாடு உங்களுக்கு 32. 32. எல்லாமே மார்த்தாண்டம் தான் போதா? நம்ம எல்லாம் கொலை சேரும். குலசேகரத்துக்கு போகுது. எப்படி நினைச்சு சந்தை நிலவரம் இன்னைக்கு விலை? விலை கூட இல்லை. சொக்கம்பட்டி. ஓகே, இது என்ன ரகம்? இது செம்பூர் ரகம் தான். செம்பூத் ரகம் 23க்கு வாங்கியிருக்கோம். பால்லாம் எவ்வளவு இருக்கும்? 4 3 7 லிட்டர் இருக்கும். தலையீத்து மாடு மாதிரியே இருக்கு. தலைத்து மாடு தான் வேணுமா? ஏமனா நல்லா இருக்குங்களா? ஒரு 5 6 ஈவனா வச்சுக்கலாம். அப்ப இனிமே பால் கூடும். ஆமா, இன்னைக்கு கூடும். மாடு வாங்கும் பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் உங்களுக்கு தெரிஞ்சது? பல்லு பார்க்கணும், சுழி பார்க்கணும், காம்பு 4 காம்பும் அடிச்சிருக்கான்னு பார்க்கணும். நல்லா இருக்கா அப்படின்னு. இதுல எப்படி இருக்கு 4 காம்பு? 4 காம்பும் நல்லா இருக்கலாம். ஒன்னோல இருக்கு பாருங்க. என்ன காம்புகள் நிறைய வெரைட்டி சொல்றாங்கல்ல? இதுல வந்து இது பால் காம்பு, கருங்காம்பு இருக்கு, வெள்ளை காம்பு இருக்கு. அப்படி இருக்குன்னா? ஆமா, நிறைய வெரைட்டிலயும் நிறைய வெரைட்டி இருக்கு மாட்டு.